இங்கே கோபி பார்த்தீங்கன்னா பாக்கியாட்ட வந்து சத்தம் போட்டுட்ருக்காரு. என்ன உனக்கு பழனிசாமிக்கு கல்யாணமாமா? இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையா? நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லி பாக்கியா ரொம்பவே அசிங்கமாக பேசுகிறாரு. அதை கேட்ட பாக்கியா பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு, எனக்குன்னு அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. அதே மாதிரி பழனிசாமி சார் மனசுலையும் இந்த மாதிரி தப்பான எண்ணம் இருக்காது. அவரோட அக்கா தான் இவருக்கே தெரியாமல் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு இதில் எல்லாம் உடன்பாடு இல்லை. ஒருவேளை அப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதனால் உங்களுக்கு என்ன? நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கும் போது நான் இன்னொரு கல்யாணம் பண்ணனா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தோளுக்கு மேலே வளர்ந்த பசங்களை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு குழந்தைக்கு அப்பாவும் ஆக போகிறீங்க. பேரம்பேத்திக்கு எடுக்க வேண்டிய வயசில் நீங்கள் இப்போ அப்பா வீட்டு வந்து நிற்கிறீங்க. என்ன கேள்வி கேட்குறக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்கியா கேட்குறாங்க. பாக்கியாவோட சரமாரியான கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத கோபி பார்த்தீங்கன்னா அசிங்கப்பட்டு நிற்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இங்கே பார்த்தீங்கன்னா ராதியா கால் தடுக்கி விட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதனால் அவங்களுக்கு கர்ப்பம் கலைஞ்சிருது. ஆனால் ராதிகா பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி தள்ளி விட்டதுனால தான் நான் கீழே விழுந்தேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி மேலே தூக்கி பழிய போடுறாங்க. ஆனால் ஈஸ்வரி நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னாலும் ராதிகா அதை நம்பாமல் கோபிக்கிட்டையே சொல்கிறாங்க, உங்கள் அம்மா தான் என்னை பின்னாடி இருந்து தள்ளி விட்டாங்க, அதனால தான் நான் கீழே விழுந்தேன், உங்கள் அம்மா வேணுன்ட்டே தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இப்போ என்னோட குழந்தை போச்சில்ல அப்படின்னு சொல்லி ராதிகா அழறாங்க. ராதிகா சொன்னதை நம்பின கோபியும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை தான் சந்தேகப்படுறாரு. ஏம்மா நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சத்தம் போடுறாங்க. அதை கேட்ட ஈஸ்வரி, என்ன கோபி சொல்கிற, நான் போய் உனக்கு கெடுதல் நினைப்பேனா? நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதா? உனக்காக பாக்கியா கூடயே சண்டை போட்டுட்டு உன் பின்னாடி இங்கே வந்த, நான் எப்படிடா உனக்கு கெடுதல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் கோபி பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி சொல்கிறத நம்பலை. அதனால் ஈஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்ம பையன் மேலே நம்ம இவ்வளோ பாசம் வச்சுருக்கோம், ஆனால் இவனை நம்மளை நம்பாமல் இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதனால் இங்கே பாக்கியாட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஈஸ்வரி அழுதுட்ருக்காங்க. இந்த கோபி அந்த ராதியா சொல்கிறத நம்புறா, ஆனால் நான் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறான் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அழுதுட்ருக்காங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.